சுகருக்கு மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய இந்த கொய்யா இலை கிரீன் டீ, கொய்யா இலையில் டீ போட்டு குடித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்த வீடியோ கடைசியில் கொஞ்சம் புறமே சொல்லி தர போகிறேன். ஓகேவா? இந்த உலகத்தில் சரியா, தமிழ்நாட்டில் இல்லை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்கள். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இன்னைக்கு, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை, ரைஸாக இன்சுலின் போட்டுட்ருக்கோம். ரைஸ் என்ன பாவம் செஞ்சிச்சோ? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க சொல்லுங்கள். நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாதிரி நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த தம்பி பாருங்க 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, சூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல, ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டோன்னா இல்லை. யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்ட பேஷண்ட், சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை இருக்கும். மாத்திரை மட்டும் போட்ட பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், கருப்பு கவனி அரிசி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, சுக்கு காப்பி, கொய்யா இலை, மாங்காய் இலை. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னு என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? சுகர் மாத்திரை, இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக நிம்மதியாக வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியும். அப்படி யார் சொன்னால்? மருத்துவத்தில் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள். ரெமிஷன் என்ன? பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகர் மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமாக நடத்த முடியும். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. சேவ் பண்ணி வைங்க, போட்டு கேளுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த கொய்யாயில டீ குடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 50 வருஷம் ஆரோக்கியமாக இருக்க முடியும்.